டியர் ஃப்ரெண்ட்ஸ், நான் எஸ்தர்வி வெளியிலேருந்து பேசுகிறேன். எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, சோப் பேக்கிங் எப்படி பண்ண போகிறோங்கிறத நான் பார்க்க போகிறோம். அது டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பேக்கிங் எப்படி பண்ண போகிறோங்கிறத நான் உங்களுக்கு செஞ்சு காமிக்க போகிறேன். சரிங்களா? இது ஃபஸ்ட்டு இது வந்து குப்பமேனி சோப்பு, ஹெர்பல் சோப். இது நாங்களே செய்யணும். இந்த சோப்பை இந்த மாதிரி கவர் வாங்கிக்கோங்க. இந்த மாதிரி கிளாஸ் பேப்பர் இந்த மாதிரி கவர் வாங்கிட்டு இதில் இந்த சோப் இந்த மாதிரி கவரில் போட்டுருங்க. ஃபஸ்ட்டு இதை போட்டுருங்க. சரிங்களா? இதை போட்டுட்டு பாருங்கள், நல்லா இந்த வீடியோவில் எப்படி காமி கீழே இல்லை முதல்ல சோப் இந்த கவர் உள்ள போட்டுடணும். போட்டுட்டு நீங்கள் என்ன சைஸ் வாங்கினாலும் சரி, ஆனால் மேக்ஸிமம் சோப் சைஸுக்கு கரெக்டாக கிடைக்குதான்னு தெரியல. ஆனால் கொஞ்சம் எக்ஸஸாக இருந்துச்சுன்னா இது பாருங்கள், இதை அப்படியே ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. சரிங்களா? இப்படி பண்ணிவிட்டு இந்த டேப் எடுத்து இதில் அப்படியே ஓட்டிடுங்க. சரிங்களா? அப்புறம் இந்த எட்ஜ்லேயும் நீங்கள் இப்படி ஓட்டிடுங்க. இப்போ இப்படி வச்சுட்டு இப்போ கொஞ்சம் கேப் இருக்கும். இந்த சோப்பை கொஞ்சம் இப்படி புஷ் பண்ணிடுங்க. புஷ் பண்ணிவிட்டு இந்த சோப்பை இப்படி ஆப்போசிட்டில் நல்லா பார்த்துங்க, க்ளோஸாக காமி. இப்படி ஆப்போசிட்டில் இப்படி மடித்து இந்த எது பக்கம் இந்த ஆப்போசிட்டில் இருக்கிறத இப்படி இந்த பக்கமாக இப்படி ஃபோல்ட் பண்ணிவிட்டு டேப் எடுத்து இது மேலே அப்படியே ஓட்டிடுங்க. சரிங்களா? இன்னும் கொஞ்சம் நல்லா சேஃப்டியாக பண்ணணும்னா இன்னும் ஒரு தடவை கூட நீங்கள் மேலே போட்டு இப்படி ஓட்டிடுங்க. சரிங்களா? சரி, இப்படியே கூட வைக்கலாம், ஆனால் பார்க்கறதுக்கு நல்லா இருக்காது. அதனால் என்ன பண்ணுங்கள், இந்த எட்ஜை டேப் போட்டு அப்படி வெட்டிடுங்க. சரிங்களா? அப்புறம் இந்த எட்ஜையும் பாருங்கள், ஒட்டிட்டிங்களா? இந்த சோப் இது ஒரு மெத்தடு. இது ஒட்டிட்டு இது மாதிரி லேபிள் போட்டுக்கோங்க. பசாரில் இந்த மாதிரி பிரிண்ட் போடுற இடத்துல போட்டுக்கோங்க. இந்த மாதிரி குப்பமேனி இந்த மாதிரி உங்களுக்கு என்ன டிசைன் வேணுமோ எப்படி போட்டுருமோ அப்படி போட்டுக்கோங்க. சரிங்களா? இந்த ஸ்டிக்கர் நீங்கள் என்ன சைஸில் வேணாலும் போட்டுக்கலாம். இந்த சோப் சைஸ் தான் இல்லை, இதை விட சின்னதாக கூட போட்டுக்கலாம், ரெக்டாங்கிளில் போட்டுக்கலாம், இல்லை ரவுண்டில் கூட போட்டுக்கலாம். நீங்கள் இந்த லேபிள் எடுத்து இந்த சோப் மேலே அப்படி பேஸ்ட் பண்ணி ஓட்டிடணும். சரிங்களா? இது ஒரு மெத்தடு. இதில் நீங்கள் ப்ரைஸ் போட்டுக்கலாம், இந்த குப்பமேனி படம் போட்டு அதெல்லாம் போட்டு உங்களுக்கு டிசைன் பண்ணி நீங்கள் பிரிண்ட் போட்டு இதை ஓட்டிக்கலாம். இது ஒரு மெத்தடு. சரிங்களா? அடுத்து இந்த ஜிப்லாக்கு இந்த கவர் இது இப்படிலாம் செய்ய தேவையில்ல. இது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, டேப்பெல்லாம் வாங்கி இதெல்லாம் ஒட்டணும், இது எனக்கு டைம் இல்லை அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இது ஒரு மெத்தடு. இது ஜிப்லாக் மெத்தட். இது சோப் இந்த சைஸில் இல்லை போல, அதனால சின்னதாக இருக்குது, அதனால நான் உள்ளே போட்டு காமிக்கிறேன். இப்போ பாருங்கள், இது உள்ளே போட்டுட்டிங்களா? இப்படி போட்டுட்டு இது ஒன்றும் இல்லை, இது அப்படியே ப்ரெஸ் பண்ணிட்டிங்கன்னா அவ்வளோதான். இது அப்படியே கூட விட்டுணும். இதுக்கு மேலே நீங்கள் லேபிள் கூட ஒட்டி கொடுக்கலாம். இது இன்னொரு மெத்தட். உங்களுக்கு எது ஈஸியாக இருக்கோ அதை நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். இல்லை எனக்கு அதுவும் எனக்கு வேணாம், பட்டர் பேப்பர் இருக்குது. இந்த பட்டர் பேப்பரில் இந்த சோப்பை இதில் போட்டுட்டு இல்லைங்களா, ஒன்றும் இல்லை, இந்த இடத்துல இந்த கம் போட்டு இப்படி ஒட்டிட்டிங்கன்னா இப்படியும் நம்ம கொடுக்கலாம். இதில் லேபிள் ஒட்டிட்டு இப்படியும் நீங்கள் சேவ் பண்ணலாம். சரிங்களா? அப்புறமா எனக்கு இந்த மெத்தட் பிடிக்குது அப்படின்னு சொன்னால் நீங்கள் இதில் எந்த மெத்தடில் நீங்கள் செய்யணும்னு விருப்பப்படுறீங்களோ அதை நீங்கள் செஞ்சுக்கலாம். இங்கே பாருங்கள், இப்போ இன்னொன்று இந்த சோப் எப்படி போட்டிங்களா கவரில், எனக்கு இது மாதிரி டேப்லாம் போட்டு ஒட்டி அப்படிலாம் எனக்கு கஷ்டம் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா
இதில் போட்டுட்டு கவரில் போட்டுட்டு இந்த சீலிங் மிஷினில் இப்போ எக்ஸஸாக இருக்குது இல்லைங்களா, இப்போ இப்படியே போட்டோன்னா கொஞ்சம் பார்க்கறதுக்கு நல்லா இருக்காது. இப்போ எக்ஸஸாக இருக்கிற பார்ட்டை வந்து இந்த சீலிங் மிஷினில் வச்சுட்டு கரெக்டாக இது சிசரில் கொஞ்சம் கட் பண்ணி எடுத்துருங்க. எடுத்துட்டு இந்த பக்கமும் சரிங்களா, இந்த எக்ஸஸாக இருக்கிறத கொஞ்சம் அப்படியே சிசரில் வச்சு எடுத்துருங்க. இது இன்னொரு மெத்தட். இது கொஞ்சம் ஈஸி. ஆனால் இது மாதிரி நீங்கள் பண்ணணும் நீங்கள் ஆசைப்படுறீங்க, நிறைய உங்களுக்கு வந்து சேல்ஸ் வந்து நிறைய ஆச்சுன்னா நீங்கள் இந்த மாதிரி பேக் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். ரொம்ப மடித்து இப்படி பண்ணுறது கஷ்டம். இப்போ நிறைய சேல்ஸ் ஆகுதுன்னா இந்த மெத்தட் தான் பெஸ்ட். இது சீலிங் மிஷினில் வந்து சீல் பண்ணிவிட்டு இந்த மாதிரி லேபிள் எடுத்து இதில் ஒட்டிட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். சரிங்களா, அப்படி இன்னும் வேண்டாம் எனக்கு வேறு மாதிரி வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இன்னொரு மெத்தடு, அது ரேப்பிங் ரோல்ஸ் ஷீட்டில் வந்து இந்த சோப்பை அப்படி வச்சுருங்க. அப்படி வச்சுட்டு இது கவர் அப்படியே இது மேலே ஃபோல்ட் பண்ணிடுங்க. பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் அப்படியே அப்படி ப்ரெஸ் பண்ணிடலாம். ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா அது அப்படியே இதில் வந்து அப்படியே ஒட்டிக்கும். இதுவும் ஈஸி தான். இப்படி பண்ணி